நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உண்மை இல்லை, அதுதான் உண்மை. அதாவது நம்ம யாரையாவது ஒருத்தரை ரொம்ப நம்பி அவங்க தான் நமக்கு பெருசு, அவங்கள விட்டா நமக்கு யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு நீங்க அவங்க மேல அதிகமான அன்பை வச்சிருப்பீங்க. ஒரு நிமிஷம் கூட அவங்கள பார்க்காம இருக்க முடியாது. எப்பயாவது ஒரு டைம் இல்லாத பட்சத்துல அவங்க கிட்ட போகணும்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அது ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம பழகின கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் இருக்கட்டும். ஒரு ஸ்டேஜ்ல அவங்களே நம்ம நம்பி 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 நம்ம அவங்களுக்கு அடிக்ட் ஆகுற மாதிரி நம்மளுடைய பாசத்தை கொடுக்க ஆரம்பிப்போம். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அது என்ன நிலைமைக்கு வரும் தெரியுங்களா? அவங்க நம்மளை எந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்கி இவ்வளவுதான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு வச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது எப்ப தெரியுமா தெரிய வரும்? கண்டினியூவா அவங்க கிட்ட போயிட்டே இருந்தீங்க பாருங்க, கண்டினியூவா அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்க பாருங்க. ஒரு 2 நாள் மட்டும் அவங்க கிட்ட ஒரு ஃபோன் பண்ணாம, அவங்க நினைக்காம நீங்க தனியா ஒதுங்கி இருந்து பாருங்க. ஒரு 2 நாள், அட்லீஸ்ட் ஒரு நாள் இருந்து பாருங்க. அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஃபோன் வருதா, இல்ல ஒரு மெசேஜாவது வருதா, நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்களான்னு பாருங்க. அப்படி வந்துச்சுன்னா அவங்களும் உங்க மேல பிரியமா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி மட்டும் வரலன்னா அவங்கள மட்டும் வாழ்நாள்ல நம்பவே நம்பாதீங்க. ஏன்னு தெரியுமா? அவங்க தாங்க நம்மளை ஒதுக்கி வச்சிருக்காங்க. நம்ம தான் முட்டாள் மாதிரி தேடி 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 போய் ஏமாந்துட்டு வந்திருப்போம். புரிஞ்சுக்கணும். நான் அனுபவிச்சுட்டேன், நீங்க யாராவது அனுபவிச்சிட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இருங்க, இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு போயிடுறேன். அவங்க கிட்ட நீங்க அதிகமா பழகுனதுக்கு ஒரு 2 ரீசன் தான் இருக்க முடியும். என்னன்னா, நீங்க கஷ்டப்படுற நேரத்துல உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியும் உங்களுக்கு உதவி பண்ற மாதிரியும் தான் இருந்திருக்கும். இல்ல உண்மையாவே உங்களுக்கு உதவியும் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்க அவங்க மேல ரொம்ப ஈர்ப்பா இருந்திருக்கலாம், பாசமா இருந்திருக்கலாம், அன்பா இருந்திருக்கலாம். உதவி அப்படின்றதுக்கு கைமாறு திரும்பவும் உதவி பண்றது தாங்க. அந்த பாசத்தை கொடுத்தா அந்த உதவிக்கு கைமாறா மாறிடும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க.